இசை என்றால் அது இந்துஸ்தானி இசைதான். நடனம் என்றால் அது கதக், மணிப்பூர் என்கிற நடன வகையறாதான் என்கிற நினைப்பு பொதுவாக மேலை நாடுகளில் இருந்து வருகிறது. அரசு ரீதியான கலாச்சார தூதுக்குழுக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது பெயருக்கு சில தமிழ் கலைஞர்கள் இடம்பெறுவதென்பது அபூர்வம்தான். சர்வகலாசாலைகளில் கூட ஓரியண்டல் ஸ்டடீஸ் என்று ஓர் இருக்கை இருக்கும். அதில் தமிழும் ஒட்டுக்குடித்தனம் செய்தால் அது ஆச்சரியம். இன்று தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழுக்கென தனி இடம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். உலக நாடுகளில் கலை கலாச்சாரம் என்கிற தளங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்கள், அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்களின் பங்களிப்பு மிக மிக அதிகம். அதன் விளைவாக தமிழ் இசை, நாட்டுப்புற இசை, நடனம், கூத்து என்று அத்தனை அம்சங்களும் அந்தந்த நாடுகளில் அரங்கேறி வருகின்றன. அதன் விளைவாக இன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் திருமணம் முதலிய சடங்குகள் போக மிக விமர்சையாக நடைபெறுவது அரங்கேற்றங்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. இதில் பெரும்பாலும் கலந்து சிறப்பிப்பது மட்டுமல்ல, அவற்றில் கவனம் செலுத்தி கற்றுக்கொள்ளவும் முயல்பவர்கள் அந்தந்த நாட்டு மக்கள் என்பது ஒரு வியத்தகு செய்தியாகும். இந்த நிலையில் புலம்பெயர்ந்த ஒரு தனிநபர், அதிலும் ஒரு பெண்மணி, நம் கலாச்சார பெருமைகளை நம் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, வாழும் நாட்டின் மக்களும் வியந்து பின்பற்றும் ஒரு சாதனையை ஏற்படுத்துவது எளிதான காரியமல்ல. ஆனால் அத்தகைய சாதனைகளுக்கு சொந்தக்காரியான ஒரு ஈழத்து பெண்மணியைத்தான் நாம் இப்போது சந்திக்கப் போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன். என்ன பேர்? என்னுடைய பேர் வாசுகி ஜெயபாலன். வாசுகி ஜெயபாலன். ஊர், படிப்பு? என்னுடைய சொந்த இடம் இலங்கையில் தலையாகிய பருத்தித்துறை. அது என்ன தலையாய பருத்தித்துறை தலைநகரமா? அது இல்லை இல்லை, இலங்கையின் மேல் தலை, உச்சி உச்சி தலை உச்சி பருத்தித்துறை. பருத்தித்துறையில் பிறந்து மட்டக்களப்பில் வளர்ந்து ஜெஃப்னா கேம்பஸ் ராம்நான் அகாடமியில் இசைக்கலைமணி படித்து. எந்த கல்லூரி? ஜெஃப்னா கேம்பஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் ராம்நான் அகாடமி. அது அது வந்து 9ஆம் 10ஆம் பிறகு. ஆமாம் ஆமாம். அது வந்து யூனிவர்சிட்டியின் ஃபைன் ஆர்ட்ஸ் பகுதி. அது இளங்கலையா? ஓ. அதன் பிற்பாடு ஐபிகேஃப்ன்ற டைமில் நான் இந்தியாவுக்கு வந்தேன். ஓ, யுத்த காலத்தில் அங்கே இருந்திருக்கீங்க, யுத்தத்தை பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அந்த யுத்த ஞாபகங்கள்லாம் இருக்கா? அது திருப்பி மீட்டு பார்த்தாலும் அதில் வந்து சோகங்கள்லாம் மிஞ்சி இருக்கிற ஒழிய இன்பங்கள் எதுவுமே இல்லை. அவைகள் ஞாபகத்துக்கு வராமல் இருப்பதே மேல்னு தோணுது. ஆமாம். அவைகளை மீட்ட வேண்டாம் இல்லை, அது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக போய்விட்டது. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா? நான் ஐபிகேஃப் டைமில் நான் ஜெஃப்னா கேம்பஸில் என்னுடைய மியூசிக் ஃபீல்ட் முடித்து வடஹிண்டு கேர்ள்ஸ் காலேஜில் பருத்தித்துறை, அதெல்லாம் முதலாக நான் இசை ஆசிரியாக பணிபுரிந்தேன் வடஹிண்டு கேர்ள்ஸ் காலேஜில். அந்த டைம் தான் இந்திய சமாதான படைகள் படையெடுத்து வந்த காலம். அப்போ அந்த காலகட்டத்தில் அவை வந்த நோக்கம் எல்லாம் தலைகளாக போனதால் இப்போ எனக்கு மேலே தொடர்ந்து படிக்க வேணுமென்ற விருப்பம். அப்போ அதனால் என்னுடைய வீட்டில் கேட்டேன், நான் தொடர்ந்து படிக்க போகிறேன் இந்தியாவில். அவங்க பெருசாக விருப்பப்படையில், என்றால் கேம்பஸ் முடித்த கையோடு அவை பொதுவாக பெண்கள்லாம் திருமணம் முடித்து கொடுக்குறதான் அவர்களுடைய பொறுப்பு. அப்போ அதனால் அவர்கள் பெருசாக அதுக்கு விருப்பப்படையில். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அனுப்பினால் நான் மேலால் பிளேனால் போவேன், நீங்கள் அனுப்பாட்டி நான் கீழால் கப்பலால் போவேன். கப்பலால் கரையில் கள்ளத்தோணி. ஆமாம் ஆமாம். துணிச்சலாக சொல்லி போட்டேன். ஆமாம். என்ன நடந்தது?
பிறகு அப்பா கவர்மெண்ட் என்ன பிள்ளைனாலே அனுப்பினார் மேலால் படிக்கிறது. இங்கே தமிழ்நாடு அரசினர் இசைக்கல்லூரியில் சங்கீத வித்வான் படித்து நான் படித்து பாஸ் ஆகுனீங்க. ஆமாம். என்ன பேருக்கு பின்னால் போடக்கூடிய பட்டமோ? சங்கீத வித்வான் வாசி ஜெயபாலன் போடலாம். நான் அதுக்கு முதல்ல எனக்கு இன்னொரு பதவியும் அதில் கிடச்சிது இந்தியாவுக்கு வந்ததால். என்றால் 1987 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திர தினம் கிடைத்த நாள். அன்று நாங்கள் அப்புறம் நான் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ எங்களுடைய வார்டன் வந்து சொன்னால், நீங்கள் முக்கியமாக அந்த இளைஞ பெண்கள் எங்களுடைய அந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெற்ற வேணும், இந்திய சுதந்திர தின அந்த கொண்டாட்டத்தில். அப்போ நான் ஆமாம், அப்போ எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரணமாக கொதித்து கொண்டிருக்கும் பொழுது கொண்டாட்டங்களை நாங்கள் பங்கு பெற்ற முடியாது. ஸோ அதனால் நானும் என்னோட சேர்ந்து இன்னொரு 2 எங்களோட ரூம்மேட்ஸ் 2 பேரும் அதை பாய்கட் பண்ணுறேன்னு சொல்லி நினைச்சு வெளியேறிட்டேன் வந்து அதிகாலையிலேயே. அப்போ இந்தியாவுக்கு சுதந்திர தினம் வந்தாண்டு எந்த சுதந்திரம் பறி போயிட்டுது. ஏனெண்டா நான் வந்த வழியில் அப்புறம் எனது இன்றைய கணவராக இருக்கிற ஜெயபாலனை, கவிஞர் ஜெயபாலனை சந்தித்து பிறகு அதில் தான் நான் அவரோட கழிச்சு பிறகு ஒரு 7 நாளுக்குள் திருமணம் புரிந்தேன். திருமணம் முடிய வேண்டிய நேரம். ஆமாம் ஆமாம். அது தமிழ்நாட்டில். ஓ, அப்போ எப்போ நீங்கள் நோர்வே போனீங்க? அப்புறம் இந்தியாவில் 89 என்னுடைய சங்கீத வித்வான் படிப்பை முடித்து கொண்டு மீண்டும் நான் இலங்கைக்கு சென்று அங்கு கொழும்பு ஹிந்து காலேஜில் இசையாசிரியாக பங்கு பெற்றினார். நோர்வே போகல? இல்லை, திரும்ப இலங்கை போய். இலங்கை இந்து காலேஜ் எங்கே? அது கொழும்பு ஹிந்து காலேஜ். அப்போது நான் இந்தியாவில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே நான் ஜெயபாலனை திருமணம் புரிந்து எனக்கு ஒரு பையனும் பிறந்தார். அவருக்கு பேர் ஆதித்தன். கொழும்பில் நான் படிப்பித்து கொண்டிருக்கும் பொழுது ஜெயபாலனுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டதால் அவர் நோர்வேக்கு போக வேண்டியிருந்தது. அரசியல் சிக்கல் இருந்தால் அவர் நோர்வேக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு 2வது மகனும் 3 மாதம். அவரும் இலங்கையில் 3 மாதம் எனது வயிற்றில் அவர். அப்புறம் ஜெயபாலனுடைய அரசியல் பிரச்சனைகளால் அவரால் திரும்பி இலங்கைக்கு வர முடியாத ஒரு சூழல். அதனால் நான் 91ஆம் ஆண்டு நோர்வேக்கு முதலாக சென்றேன். ஆமாம், நீங்களும் ஒரு அகதியாக அங்கு போய் அடைக்கலம் தேட வேண்டிய நிர்பந்தம். அவருடைய எனது கணவர் சென்றதால் நான் ஒரு ஃபேமிலி ரெஜூனியனாக போய் சென்றேன். அவர் சென்றிருந்ததுனால உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அடைக்கலமாக தான் போனீங்க. தமிழ் மொழியை மறந்து தமிழ்நாட்டை மறந்து அந்த சோகங்களோடு போய் சேர்ந்த நீங்கள். வழி தவறி வந்த அலாஸ்கான்ட்டு ஜெயபாலனோட சொல்லுவார். வழி தவறி வந்த அலாஸ்கான்ட்டு. எப்போ நோர்வே நீங்கள் போனது? நான் 91ஆம் ஆண்டு போனேன். நான் நோர்வேக்கு போய் 5வது நாள் எனது 2வது குழந்தையை பெற்றெடுத்தேன். இப்போ நோர்வே புதிய மனிதர்கள், புதிய ஒரு நாடு, புதிய ஒரு மொழி. ஆமாம். எப்படி இருந்துச்சு அப்படி அந்த நேரம்? மனத்துணிச்சல் ஒன்றையும், மற்றது எனது இசையில் நான் படித்து எடுத்துக்கொண்ட அறிவுகளை மூலதனமாக கொண்டு தான் நான் நோர்வேல காலூன்றினேன். குழந்தை பிறந்ததால் ஒரு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் என்னால் முழுமையாக அங்கத்திய மொழியை படிக்கக்கூடிய சூழல் எனக்கு இருக்கவில்லை. என்ற வேரூன்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்பொழுது தான். உப்பிலிருந்து சகலதும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் நான் சளைத்து போகவில்லை. நான் இடக்கிட எனக்கு கிடைக்கிற நேரத்தில் போய் மொழி படித்து கொண்டேன். மொழி படித்து அதே நேரத்தில் அந்த நாட்டில் நீங்கள் வாழணும்னா, தொழில் செய்யணும்னா அந்த நாட்டு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். நார்வேஜியன் லாங்குவேஜ் அதுதானே? அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எவ்வளோ நாள்? பொதுவாக எந்த மொழியாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும் அதுக்கொன்று இல்லை வாழ்நாள் முழுவதும் படிக்கலாம். படித்து முடித்து இவ்வளோ நாள் படித்தால் அது சரளமாக பேச வரும். அடிப்படை வந்து பேசணும், புரிஞ்சிக்கணும். அதுக்காக தான் அந்த சட்டத்தை வச்சுருக்காங்க அந்த நாட்டில். ஆகவே எத்தனை மாதத்துக்குள் முடிச்சிங்க? நான் கிட்டத்தட்ட குழந்தையும் இருந்தபடியால்
2 வருடங்கள் சென்றது எனக்கு அந்த பேசிக் அடிப்படை மொழி திறமையை கற்றுக்கொள்வதற்கு. அதே நேரத்தில் அங்கே உள்ள சனிக்கிழமையில் நடக்கின்ற தமிழ் பாடசாலைகளில் இல்லை, எனக்கு நார்வேஜியன் மொழியில் உங்களுடைய ஆளுமை எந்த அளவுன்றது தெரியணும். பேசுவீங்க? ஆமாம், நான் பேசுவேன். அப்புறம் எழுதுவீங்க? பேசுவேன், எழுதுவேன். ஏன்னா நான் இப்போ நோர்வேவும் வாசிப்பீங்க. ஆமாம். சரி, நார்வேஜியன் மொழியில் வணக்கம் என்ன சொல்லுவாங்க? குதாக். குதாக். சரி, கற்றுக்கொண்டீங்க. கற்றுக்கிறதுக்கு காரணம் அங்கே தொழில் செய்கிறதுக்கு? தொழில் செய்கிறதுக்கு மட்டுமண்டு இல்லை. இப்போ நாங்கள் ஒரு நாட்டில் வாழ்கிறதாக இருந்தால் அந்த நாட்டு மொழி சரியாவிட்டால் நாங்கள் மொக்கை இனப்பட்டு போவோம். ஓ, மொக்கை இனப்பட்டு போவோம். அப்போ தமிழ் தானே அது? மொக்கை இனப்பட்டு போவோம். பேச்சு தமிழ். பேச்சு தமிழ். ரைட். யாழ்ப்பாண தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்கிறது, நம்ம ஆளுகளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தா முக்கையினப்பட்டு போவோம்னா நாங்கள் மடையனாகி போவோம். எங்களுக்கு மொழி புரியாது. ஆகவே எங்கே நாங்கள் இருக்கோமோ அங்கே உள்ள மொழியை நாங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சரி, கற்றுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மொழி ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்ததா? அப்படி இல்லை. கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் இருக்கிற அந்த பொசிஷன் என்ற அந்த நிலையில் நான் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த அரசாங்க இசை ஆசிரியராக நான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன். என்ன பொறுப்பு? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாமா? அந்த நான் வந்து மல்டி கல்ச்சுரல் ப்ராஜெக்ட்டுக்கு லீடராக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போது தமிழ் இசை பல கலாச்சாரங்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட இசை வகுப்புகளுக்கு நீங்கள் தலைமை. உங்களுக்கு கீழே நான் அதாவது ஆரம்பத்துலேருந்து சொன்னால் தான் உங்களுக்கு கூட விளங்கும் அந்த ப்ராஜெக்ட் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி. இப்போ 70ஆம் ஆண்டில் இருந்து நோர்வேல நோர்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, சரி, பாகிஸ்தான்காரர் இருக்கிறாங்க. சரி. ஆனால் நோர்த் இந்தியன் இசைதான் நார்வேஜனுக்கு மத்தியில் பிரபலியமான ஒரு இசை. இப்போ சித்தார், அதாவது அவங்களுடைய நான் அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகும் வரைக்கும் நார்வேஜியன்ஸுக்கு வந்து இந்தியன் மியூசிக் என்றால் அதை ஒரு பெரிய ஒரு பேக்குக்குள்ளே போட்டுருவாங்களே. அது இந்தியன் மியூசிக், இந்தியன் டான்ஸ், அதாவது அவங்களோட பாசையில் இந்தியன் மியூசிக் என்றால் ஹிந்துஸ்தான் மியூசிக், இந்தியன் டான்ஸ் என்றால் கதக் டான்ஸ். அப்படி அவ்வளோதான். அப்போ அவங்கள ஒரு பெரிய டோட்டலாக உணர்ந்து போட்டுருவாங்களா அதுக்குள்ள. அப்போ தென்னிந்திய இசைகளை இந்திய இசைகளாக அவர்களுக்கு அறிமுகம் இல்லை. நோர்த் இந்தியன்ஸ் வந்து அதை அறிமுகப்படுத்துறதுக்கும் தயாராக இல்லை, தெரியவும் செய்யாது அவர்களுக்கு. அவர்களுக்கு தெரிஞ்ச இசையை அவங்க சொன்னாங்க, வட இந்திய இசையை கொடுத்தாங்க, அதை இந்திய இசையாக சொன்னார்கள். நார்வேஜியன் அந்த வட இந்திய இசையே இந்திய அளவிலான முழு இசையாக ஏற்றுக்கொண்டார். சித்தார், தபேலா தான் இந்தியன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற வகையில் இருந்தது நான் அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகும் வரைக்கும். சரி. அப்போ 91 நான் போய் 92 இருந்து நான் நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் வழியே சனிக்கிழமையில் நடக்கிற தமிழ் பாடசாலைகளில் இசை ஆசிரியாக பங்கு பெற்றி கொண்டு வந்தேன் நான். ஆனால் எனக்கு வந்து அந்த குண்டு சட்டிக்கில் குதிரை ஓட்டுறதுல உடன்பாடு இல்லை. அதனால் நான் எனது ஒரு சொந்தமான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன், ஓஸ்லோ ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி என்று. ஸோ அதன் மூலம் நான் நிறைய நார்வேஜிய அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே நிறைய என்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டேன். உள்நாட்டு கலைஞர்கள், வெளிநாட்டு கலைஞர்கள் என்னோட சேர்ந்து நிறைய கச்சேரிகள், கான்சர்ட்டுகள் நிறைய செய்தேன். அப்போ அதற்கூடாக நான் எனக்கு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கினேன் நார்வே முழுவதும். அது ஒரு பக்கத்தில் நான் நடத்தி கொண்டிருக்கேன். இன்னொரு பக்கத்தில் நான் என்னுடைய அறிவை நார்வேஜிய மட்டத்தில் முன்னேற்றி கொண்டு வந்தேன். இப்போ இங்கே இலங்கை இந்திய இந்த பட்ட படிப்புகளோட நான் அங்குள்ள நார்வேஜியன் மியூசிக் ஹை ஸ்கூல்லையும் சேர்ந்து படித்தேன். படித்து நார்வேஜிய மொழியில் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆமாம், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப், அதாவது நிர்வாகமும் தலைமைத்துவமும். ஏன்னா பொதுவாக எங்களுடைய கலைஞர்கள் விடுற ஒரு பெரிய பிள்ளை கலைத்துறைக்குள்ளே இருப்போமே ஒழிய அந்த நிர்வாகத்துறையை பற்றிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறே இல்லை. அப்போ நான் அந்த பக்கத்தையும் எடுத்தேன்டா, அதை எடுத்தால் தான் நோர்வேயில் கலாச்சாரங்கள், கலைகள் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணப்படுதுன்றது தெரியும். எந்தெந்த கதவுல போய் என்னென்னத்தை கேட்டு தட்ட வேணும்ன்றது தெரியும். அப்போ அதை படித்து கொண்டிருந்தான். அதே கையோட அப்போ அந்த படித்து முடித்த கையோடு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எழுதி கொடுத்தேன். என்னுடைய அகாடமி, மியூசிக் அகாடமியை மெயினாக வச்சு ஒரு 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட்.
அப்போ அது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 12 வருடம் நான் ஒரு கடுமையான உழைச்சி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இன்றைக்கு. அதன் பிறகு அது ஒரு மும்முனையில் ஒரு ஒரு எல்லாம் சரியாக வந்து இணைந்ததால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சக்ஸஸாக வந்தது. யார் ஏற்றுக்கொண்டது அந்த திட்டத்தை? ஓஸ்லோ கம்யூன், ஓஸ்லோ முனிசிபாலிட்டி ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய கல்லூரியிலேயே அதை அமுல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட நார்வேஜியன் கலாச்சார மினிஸ்ட்ரி சரி அவங்களும் ஏற்றுக்கிட்டு பண்ண சொல்லிட்டாங்க. எங்கள் காலேஜ்லேயே பண்ணுற மாதிரியா? இல்லை அதை வந்து இப்போ கண்டிஷன் வந்து அவங்களுடைய அந்த மெயின் ஸ்கூலுக்குள்ளே என்னுடைய அகாடமியை கொண்டு வர வேணும். சரி. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஓகே பண்ணிட்டேன். சரி. நான் 2 வரைக்கும் அந்த என்னுடைய அகாடமியில் 2 டிவிஷன் வச்சுருந்தேன். ஒன்று எஜுகேஷன் டிவிஷன், மற்றது கல்ச்சுரல் டிவிஷன். சரி. கல்ச்சுரல் டிவிஷன் நான் இன்றைக்கும் வச்சுருக்கேன் என்னோட, பட் எஜுகேஷன் டிவிஷனை கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட. சரி. ஆனால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இசை சார்ந்தது. சரி, இசை சார்ந்தது அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. அந்த திட்டம் ரீதியாக அமுல்படுத்த அதை தலைமை தாங்கி நடத்துனது யார்? அது தலைமைத்துவம் எனக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. என்னென்ன பொறுப்பு? அதாவது வந்து முதல் 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் அதுக்குள்ளே நான் வேலை செய்ய நான் மல்டி கல்ச்சுரல், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா சௌரஸ்ட் ஆசியா ப்ராஜெக்ட் தான் அதுக்கு பேர். அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ப்ராஜெக்ட். இப்போ அதுக்குள்ளாக முதல் நான் தமிழ் இசையை தான் கொண்டு போனான். எனக்கு கர்நாடக இசை என்று சொல்வதில் உடன்பாடு இல்லை. எனக்கு தமிழ் இசை என்று சொல்வதெல்லாம் எனக்கு உடன்பாடு. ஸோ அதனால் நான் தமிழ் இசையை, தமிழ் மியூசிக்கை அதுக்குள்ளே கொண்டு போனதாக கொண்டு போக முடிஞ்சு. தமிழ் இசை வோக்கல், நான் வாய்ப்பாட்டு தான் என்னுடைய வாய்ப்பாட்டு தான் அதை தான் கொண்டு போக முடிஞ்சு. வாத்தியங்கள் அல்ல. வாத்தியங்கள் അതിൻ്റെ என்னோட அகாடமியில் யார் இருந்தினமோ அதுதான் நான் அப்படி ஹேண்ட் ஓவர் வாசிக்க தெரிஞ்சவர்கள் இருந்தாங்க, அவங்கள கொண்டு போனீங்க. அதே வாய்ப்பாட்டு கொண்டு போயிருந்தான் வோக்கல் தமிழ் இசை நான் படித்தேன். அப்புறம் 2003ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழ் நடனமாகிய பரதநாட்டியத்தை இதுக்குள்ள கொண்டு போனேன். அப்புறம் 2003 ஆகஸ்டில் நார்த் இந்தியன் மியூசிக், ஹிந்துஸ்தான் மியூசிக் அதுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. பிறகு 2004 மிருதங்கம் அதுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. இப்போ 4 துறைகள் அதுக்குள்ள இவ்வளவும் கொண்டு போய் நார்வேஜியன் மக்களுக்கு நீங்கள் இசை கல்வி புகட்டினீங்க. ஆமாம் ஆமாம். அப்படி எத்தனை மாணவர்கள்? கிட்டத்தட்ட நான் படிப்பிக்கிற இப்போ பள்ளிக்கூடம் எங்களுடைய இந்த கவர்மெண்ட் மியூசிக் ஸ்கூலில், அதாவது நார்மல் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஆஃப்டர் ஸ்கூல் பள்ளிக்கூடம் முடிந்த பிற்பாடு வந்து படிப்பார்கள் அந்த இடங்களில். அப்போ அதே நேரத்தில் நார்மல், அதாவது சாதாரண பாடசாலைகளுக்கு இப்போ 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சாதாரண பாடசாலை பிள்ளைகளுக்கு நான் ஒரு இசைப்பட்டறை மாதிரி நடத்துவதுண்டு. அடிக்கடி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஒர்க் ஷாப் நடத்துவேன் நான். அப்போ அந்த வகையில் இது வரைக்கும் நான் ஒரு 40 பள்ளிக்கூடங்களுக்கு மேலே ஒரு 4000 பிள்ளைகளுக்கு மேலே படிப்பித்திருப்பேன். படிப்புகளும் பயிற்சி பட்டறைகள். ஆமாம். அதுக்குள்ளே தனியே நார்வேஜிய பாடசாலை பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கன் பிள்ளைகள், அரேபியன், இந்தியன்ஸ் எல்லாருக்கும். அதற்கு முன்பு நான் என்னுடைய தனிப்பட்ட இசைக்கல்லூரி நடத்தும் பொழுது வீணை இசைக்கலைஞர் காரைக்குடி சுப்பிரமணியம் அவரை கூப்பிட்டுருப்பேன். அதற்கு முன்பு ஒரு ஜாயிண்ட் ஒர்க் ப்ராஜெக்டில் ரமா வைத்தியநாத் கூப்பிட்டுருப்பேன். எதிர்காலத்தில் மேலும் மேலும் தமிழ்நாட்டு கலைஞர்கள் நிறைய பேரை அங்கே அழைச்சி போய் அதை அந்த மக்கள் மத்தியில் அவர்களுடைய இசையை பரப்புறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தியிருக்கேன். ஆனால் என்னுடைய ஒரு நீண்டகால வேண்டுகோள், இப்போ அங்கே உள்ள நார்வேஜியன் கவர்மெண்ட் கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியோட நான் வந்து நிறைய ஆர்குமெண்ட் நடத்தி கொண்டே இருக்கிறேன் இன்று வரைக்கும். நடுக இந்தியான்னு சொல்லிச்சுன்னா நார்த் இந்தியாவுக்கு வந்து நான் எனக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேர் வடிவாக தெரியலை எனக்கு. மிக்மேக் அல்லது மிக்மேக் ஏதோ வடிவாக ஞாபகம் வரையில். அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரு மொனோபோல் மாதிரி. அவங்க யாரை அனுப்புகிறார்களோ இல்லை யாரை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நார்வேக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க கவர்மெண்ட் ரீதியாக. அப்போ என்னுடைய ஆதங்கம், இலங்கை தமிழர் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே நார்வேயில் வாழ்கிறாங்க. அதை விட இந்திய தமிழர்களும் இருக்கின்றார்கள், ஒரு 100-150 என்று நினைக்கிறேன், வடிவாக தெரியலை. இப்போ என்னுடைய கேள்வி வந்து, இப்போ இந்த
சமுதாயமும் ஒரு நேரடியான நிகழ்ச்சிகளை பார்க்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்போ அதனால் அவர்களை நான் கேட்குறேன்னு சொல்லி சொன்னால் நடுக நோத்துக்கு வந்து நோத்து அக்களை கூட்டி கொண்டு வராமல் சவுத்துக்கும் வந்து கூட்டி கொண்டு வர வேண்டும் என்று. அப்போ நடுக அப்படி போராட்டம் பண்ணி 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 இப்போ பெங்களூர் வரையும் வந்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் இஞ்சல கீழே வரையே இல்லை தமிழ்நாட்டில். சரி, இங்கே உள்ள அப்போ அதுக்கு இப்போ நான் கேட்க வரேன்னு சொல்லி சொன்னால் உங்களை போன்ற ஆட்கள் தான் இதுக்குரிய நடவடிக்கை இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணணும். நிச்சயமாக அந்த கடமை நான் அந்த பக்கத்துலேருந்து எப்படி ப்ரெஷ்ஷை கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் ப்ரெஷ் கொடுக்கணும் கட்டாயம். உண்மை, அது நிஜம். அந்த கடமை எங்களுக்கு உண்டு. சரி, இங்கே இருக்க கலைஞர்கள் அழைச்சிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்களுக்கு இங்கே மேடைகள், களங்கள், தளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா தமிழ்நாட்டிலையா? பெருவாரியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. அந்த ஒரு ஆதங்கம் மனசில் ஒரு உண்டா இல்லையா? இருக்குது, நிச்சயமாக. என்னுடைய தாய் தமிழ்நாட்டிலையும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கும் இருக்குன்னு தான் நிச்சயமாக. ஒரு சில நிகழ்ச்சிகள் எனது கணவனுடைய முயற்சியினால் நடைபெற்றது. ஐபிஎஸ் திலகபதி என்னுடைய ஒரு புத்தக வெளியீட்டில் நான் பாடினேன். அதுக்கப்புறம் அண்டன் பாலசிங்கம் இந்த இறந்த இதில் நடந்த ஒரு மாநாட்டில் இங்கே பாடினேன். அப்படி ஒரு சில சிறு நிகழ்ச்சிகள், திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்ச்சியில் பாடினேன். சரி, எதிர்காலம் உங்களுக்கு பெரிய பெரிய மேடைகளை ஏற்படுத்தி தரும். இப்போது நேற்று கேட்ட வகையில் இன்றைக்கு நீங்கள் உடனடியாக இந்த ஒரு வசதியை செய்து தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இல்லை இல்லை, அதெல்லாம் இப்போது நீங்கள் ஒரு ஆசிரியை, ஒரு வேரோடு ஒரு மண்ணிலிருந்து பிடுங்கியது வேறொரு மண்ணில் நடப்பட்டு அங்கேயும் தளிர்த்து தமிழ் இசையை பரப்பிட்டு வர்றவங்க, ஆசிரியை, இன்னும் கலாச்சார தூதுவர், பண்பாட்டு பரப்புனர், எத்தனையோ சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் இதற்கு எல்லாம் மேலாக நீங்கள் ஒரு நல்ல பாடகி. உங்கள் பாடலை கேட்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அது பாரதி பாடல் விரும்பி பாடுவீர்கள் என்று நம்புகிறேன். நான் பாடுகின்றேன். அதற்கு முதல் ஒரு சின்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேணும். அதாவது நோபல் பீஸ் ஸ்கூல் கான்சர்ட்டில் வந்து முதலாக தமிழ் இசையை கொண்டு போன பெருமை எனக்கு தான் உண்டு. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். அதாவது தொடர்ந்து 4 வருடங்கள், அவர்கள் யாருக்குமே தொடர்ந்து 3 வருடத்துக்கு மேல் கொடுப்பதில்லை. ஆனால் எனக்கு தொடர்ந்து 4 வருடங்கள் தந்தார்கள். 2002, 2003, 2004, 2005 3 வருஷமும் நான் தமிழ் இசை சேர்ந்து ஒரு சங்கம இசையை கொடுத்து கொண்டு வந்தேன். அதில் கடைசியாக நான் 2005 செய்த இதில் இளையராஜாண்ட அந்த திருவாசக சிம்போனியில் ஒரு பாடலை எடுத்து ஃபியூஷன் மியூசிக்கோட ஒரு பல்கலை கலந்த ஒரு கலவையாக நோபல் பிரைஸ் பெற்றவர்களுக்கும் நான் அதை முன்னுக்கு நிறுத்தி காட்டினேன். நோபல் பரிசு பெறுபவர்கள் முன்னால் அந்த ஒவ்வொரு வருஷம் அந்த நோபல் பரிசு பெறுகிறவர்கள் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடுறீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னுக்கு வந்திருப்பார்கள், முன்னுக்கு வந்திருந்து பார்ப்பார்கள். தமிழ் இசையை கொண்டு போன பெருமை. ஷபாஷ் ஷபாஷ். எங்களுக்கும் பெருமை, எங்கள் நாட்டுக்கும் பெருமை. உங்கள் பாடல் நீங்கள் வெட்டு போட்டு இசையமைச்சதுண்டா? ஆமாம், ஆசை முகம் மறந்து போயிடுச்சு என்ற பாட்டு நான் இசையமைத்து பாடிய பாடல். மட்டு நான் போட்டது. ரைட், தேஷ் ராகத்தில். சரி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி, இதை யாரிடம் சொல்வேனடி. நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி, இதை யாரிடம் சொல்வேனடி. தோழி
தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களே தமிழை மறந்து போச்சேன்ற நிலைமை நிறையா உண்டு. உங்கள் ஆசை முகம் மறந்து போச்சேன்னு பாடினீங்க. இங்கே எங்கள் மொழியை நினைக்கிற நேரம் மிச்சம் வேதனையாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் தமிழை மறந்து போச்சேன்ற அளவுக்கு பாடுற ஒரு சூழ்நிலை. வேற்றுமொழி கலப்பு, தூய்மை சிதைப்பு, இப்படியெல்லாம் மொழிகள் சிரமப்படுற காலகட்டத்தில் ஒரு நாட்டிலிருந்து அகதியாக போய் அந்த நாட்டில் 15 வருடத்துக்கு மேலாகவும் தமிழ் மொழியிலையும் தமிழ் இசையிலையும் நீங்கள் சாதித்து வர்றது ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம். எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுக்குரிய விஷயம். தமிழ் இசையில் இல்லாதது எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வகையில் நான் வந்து சங்கம் மியூசிக் என்ற ஃபியூஷன் மியூசிக்கில் இப்போ நிறைய நாட்டு கலைஞர்களோடு நான் பாடியிருக்கிறேன். இப்போ அதில் எந்த பண், அதாவது ராகங்கள் எந்த பண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த தாளங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து தமிழ் இசையில் இல்லாதது எதுவுமே இல்லை. எதுக்குமே பஞ்சம் இல்லை. தமிழ் இசையில் அத்தனையும் எங்கள்கிட்ட இருக்குது. கிராமிய இசையாக இருந்தால் என்ன, பக்தி இசையாக இருந்தால் என்ன, மெல்லிசையாக இருந்தால் என்ன, சாஸ்திரிய இசையாக இருந்தால் என்ன, எல்லா இசையும் அதில் இருக்கின்றது. அப்போ என்னை பொறுத்த மட்டும் தமிழில் பாடுவதற்கு யாரும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. வாழ்க வாழ்க உங்கள் தமிழ் உணர்வு. கடல் கடந்த நாடுகளில் போய் நின்றும் தமிழ் உணர்வோடும் தமிழ் இசையையும் பரப்பி வர்ற உங்களுக்கு எங்களை போன்றவர்களின் தோள்கள் நிச்சயமாக துணை நிற்கும். எங்கள் நெஞ்சங்கள் வாழ்த்தும். உங்கள் பணி தொடர எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு, உங்கள் கணவர் கவிஞர் ஜெயபாலன், குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 2 பேர். என்ன வயசு இப்போ? மூத்தவருக்கு 19, மற்றவருக்கு 17. 17. இவ்வளோ பெரிய குழந்தைகள். இவங்களுக்கெல்லாம் நிறைஞ்ச ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளையும் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எனக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி. ஒரு நாட்டின் அளவை அதன் எல்லை கோடுகள் வரையறுக்கின்றன. ஆனால் ஒரு நாட்டின் அழகை, அந்தஸ்தை அந்த நாட்டின் பண்பாடுதான் தீர்மானிக்கிறது. ஓர் இனத்தை அடையாளம் தெரியாத வண்ணம் சிதைக்க எண்ணும் போது அதன் மொழியின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் கை வைக்கிறார்கள். வாளை எடுக்காமல், போர் தொடுக்காமல் நளினமாக நடத்தப்படும் வன்முறை இது. சேதங்கள் மிகுந்த பிறகே பாதிக்கப்பட்ட இனம் அதை உணரும். ஆனால் அதற்குள் மீட்சி என்பது சிரம சாத்தியமான ஒன்றாக மாறியிருக்கும். ஊடகங்களில் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நம் மொழியையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பதற்கு பதிலாக அவற்றை சீரழிக்கின்றனவோ, சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்றனவோ என்கிற சந்தேகம் நம்மில் பலருக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது வேதனை தரும் ஒரு நிர்வாண உண்மையாகும்.